இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில ஒரு வார்த்தை தியானிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அவரிடத்துல பச்சைப்பாதமே இல்லை. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஏழைகள், பணக்காரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்று தேவன் யாரையுமே வித்தியாசமாக பார்க்கவே மாட்டாருங்க. இவங்க அதிகமாக படிச்சிருக்காங்க, இவங்க படிக்கல, இவங்க கிராமத்துல இருக்காங்க, இவங்க பட்டணத்துல இருக்காங்க, இப்படிப்பட்ட எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்லாம அவர் எல்லார் மேலையும் ஒரே விதமான அன்பு காட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம், நமக்குள்ளாக இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பாக காணப்படுகிறது? நம்மளுடைய அன்புல வித்தியாசங்கள் காணப்படுகிறதா? நாம ஆட்களை பார்த்து அன்பு செலுத்துறவர்களாக இருக்கிறோமான்னு சொல்லி இந்த நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீக்ரோ இன ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இடங்களிலும் வேலைக்காக போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் கார் ஓட்டுவதற்காக ஒரு வேலைக்கு போயிருக்கிறார். அப்போ அவர் கார் ஓட்டுகிற அந்த முதலாளியோடைய மகனும் இந்த டிரைவருடைய மகனும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல அவங்க எல்லாம் ஒரே ஏரியால விளையாடி கொண்டு இருப்பாங்களாம். அப்போ இந்த நீக்ரோ பையனை பார்த்தீங்கன்னா யாருமே நேசிக்கவே மாட்டாங்களாம், அவரை விளையாட்டுக்கு சேர்த்திக்கவே மாட்டாங்களாம். அப்போ இந்த பையனை ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மகனுக்குள்ளாக பாரமான காரியம் காணப்பட்டிருக்கு. அப்போ அந்த கார் ஓனருடைய மகன் பார்த்தீங்கன்னா அவன் வேண்டாம், எங்க விளையாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் தகப்பனார்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான். இந்த பையனுடைய அப்பாவை நீங்க வேலையை விட்டு எடுத்துருங்க, அவரை எனக்கு பிடிக்கல, அவங்க கருப்பா இருக்காங்க, அவங்கள எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க இந்த வேலைக்கு வேண்டான்னு சொல்லும் போது அந்த தகப்பனார் சொல்லிக்கிறாரு, நாம உருவத்தை பார்த்து யாரையுமே அற்பமாக எண்ணக்கூடாது, எல்லாரையும் நம்ம ஒன்று போல நேசிக்கணும், நமக்குள்ளாக அந்த வித்தியாசங்கள் வரக்கூடாது, அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான், ஆனா தேவன் அவர்களை இப்படியாக படைத்திருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த சிறு பையனால அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ ஒரு நாள் அவர்கள் பட்டாசு வெடித்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த பட்டாசு வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய துளி போய் அந்த நீக்ரோ மகனுடைய சட்டையில பட்டு அது ஓட்டையாயிருது. அப்போ இவர்கள் எல்லாம் கூடி விளையாடும் போது எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க, அவனுடைய சட்டை ஓட்டையாயிருச்சுன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓனருடைய மகன் மேல தீ பிடித்து எரிய ஆரம்பித்திருக்கு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த நீக்ரோ பையன் என்ன பண்ணான்னா ஓடி போய் ஒரு பெரிய டவலை எடுத்துட்டு அந்த பையன் மேல சுற்றி இருவரும் கீழே உருண்டு அந்த எல்லா தீகளையும் அணைத்து கொடுத்தாராம். அப்போ அவரை உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போதுதான் அந்த கார் ஓனருடைய மகனுக்கு புத்தி தெளிந்ததாம். ஐயோ, அவனை நான் எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவனை என் கூட சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு காயப்பட்டோன்னே அவர் எவ்வளவா என் மேல அன்பு வைத்து என்னை பாதுகாக்கும்படியாக உடனே அவர் உதவி செய்யறாரு. இப்படிப்பட்டவங்களை நான் அற்பமா எண்ணிட்டேனேன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டிருக்காரு. இப்படிதான் இன்னைக்கு நாமளும் இருக்கோம். அநேகரை பார்த்து அற்பமாக எண்ணுகிற நிலை. நம்மை படைத்த தேவன் எல்லா ஜனங்களையும் சரிசமமாக படைத்திருக்கிறார். அந்த தேவ அன்புக்குள்ளாக இன்னைக்கு நாம வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த தேவ அன்பை நினைத்து நாம் இந்த நாளிலே ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் அன்பாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மனிதர்களிடத்திலே காட்டுகிற அன்பிலே குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம் ராஜா. பரிசுத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளில அந்த குறைவுகளை எங்களுக்கு மன்னிங்க. எங்களுக்குள்ளாக இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை கர்த்தர் ஒரு விசையாய் மன்னித்து, அப்பா தேவன் அன்பாகவே இருக்கிறீரே, அந்த அன்புல நாங்கள் நிறைந்து வாழும்படியாக இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.